சுகத்தை இவங்களா வேண்டான்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நீங்கள் தொட்டது வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டம். அலைச்சலை கொடுப்பாரு, உழைப்பை கொடுப்பாரு. தந்தை வழியில் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ அருள் கிடைக்கும். நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் கூட அவசியம் இல்லை. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம குரு வராரு. உடல் சுகம் குறைவாக இருக்கும், கஷ்டப்படணும். மிதுன ராசிக்கு இந்த வருட ராகு கேது பெயர்ச்சி எப்படி அமைப்பது? இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 9ஆம் இடத்துக்கு ராகு போக போகிறாரு. 4ஆம் இடத்துல இருந்த கேது 3ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். ஸோ அவருக்கு இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. கடைசியில் இவங்களா ஒரு டிசிஷன் எடுத்து வேண்டாம், வண்டி மாற்றலான்னு போவாங்க. பணத்தெல்லாம் கட்டிட்டு இல்லை சார் நான் கேன்சல் பண்ணுறேன்னு வந்துடுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ கேது 4ஆம் இடத்துல இருந்ததுனால சுகத்தை இவங்களா வேண்டான்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ 3ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால இவங்க வேண்டான்னு சொன்னால் கூட வண்டியோ வீட்டையோ இவங்க தலையில் கட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலை அமையும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தொட்டது வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டம் கேது பயிற்சியினால். ராகு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அது சனி 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 10ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால அலைச்சலை கொடுப்பாரு, உழைப்பை கொடுப்பாரு. அந்த உழைப்புக்குண்டான லாபத்தையும் வருமானத்தையும் குரு கொடுப்பாரு, ப்ளஸ் ராகுவும் கொடுப்பாரு. ராகு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது குரு உங்கள் ராசிக்குள்ளே, அதாவது மிதுன ராசிக்குள்ளே வராங்க. இங்கேருந்து 9ஆம் பார்வையில் குருவின் பார்வையில் ராகு இருப்பார். கெடுதலை தரக்கூடிய ராகு கூட நல்லதா தருவார், நல்லது மட்டுமே தருவார். ஸோ 10ஆம் இடத்துக்கு சனி வந்தால் என்ன நல்ல பதவியை மாற்றத்தை கொடுப்பாரோ அந்த பதவி மாற்றத்திற்கு ஏதுவாக ராகு சாதகமாக இருப்பார். ஸோ ஃபாரின் போகிறதுக்கு, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு, ஃபாரினில் போய் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு, வேலை விஷயமாக ஃபாரின் போகிறதுக்கு, இல்லை அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமா ஃபாரின் ட்ராவல், அந்த மாதிரி ட்ராவல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மிதுன ராசிக்கு வரப்போகிறது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கும் இந்த ரிஷபராசிக்கு சொன்ன பலன்கள் ஒரு 80% பலிக்கும். 80% அப்படியே செட் ஆகும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த 9ஆம் இடத்துக்கு ராகு போகும்பொழுது அடுத்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்வையில் இருக்கும் பொழுது 80% நல்லது நடக்கும். அடுத்தது குரு வர 2025 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர்லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் கடகராசிக்கு வந்துட்டு திருப்பி மிதுன ராசிக்குள்ள வருவார். அந்த பீரியட்ல இவங்களுக்கு ராகுவால தந்தை வழியில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை கூட சண்டை, அப்படி இல்லைன்னா இவங்களுடைய வியாபாரம், குழந்தைகள், இந்த விஷயத்துலலாம் மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே மறுபடியும் நற்பலன்கள் ஜாஸ்தி கொடுப்பாரு குரு பகவான். திருமண வயதினருக்கு திருமணம் கைகூடும். இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால், அதாவது 25 வயசுக்கு கீழே இருந்தால் மனசுக்கு பிடிச்சவன்னு பத்திக்கக்கூடிய நேரம். ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த 7ஆம் இடத்துக்கு சனியின் பார்வையும் கிடைக்கிறது. அதனால மனசை கொஞ்சம் அலைபாய விடுவார். நான் எதிர்பாலினத்தவர்கள் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். யாரு என்னது அப்படிங்கிறது. வயது முதிர்ந்த கலீக்ஸ் அவங்கெல்லாம் இவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு மிதுன ராசி அப்படின்னா, என்னை விட ஒரு வயசா மூத்தவராக இருந்தார்னா அவர் உனக்கு என்ன ஒன்று நான் பண்ணித்தரேன், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஒரு குழந்தை எப்படி கையை பிடிச்சி கொடு, அந்த மாதிரி அந்த நபர் இத்தனைக்கும் இவரும் ஒரே வயசாக இருக்கும். ஆனால் இவர் ஒரு வயசு பெரியவராக இருப்பார், ஒரு மாதம் பெரியவராக இருப்பார். அவர் இவரை எல்லாத்தையும் he will walk through the process. That person will take a responsible position. இவரை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும், குடும்பத்தில் எதிர்வினை ஆற்றி கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் உங்களிடம் அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தொடர்றதெல்லாம் வெற்றியாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்த கேது ஆன்மீக பலத்தை அதிகப்படுத்துவார். வெற்றிக்கு அதிக பலத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா ஆன்மீக பலம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக திங்கிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும்.
நேர் வழியில் திங்க் பண்ணுறது. அதில் போய் குதர்க்கம் பண்ணுறவங்க இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் பொதுவான பலன் சொல்கிறேன். நம்ம மெஜாரிட்டி பார்க்கணுமே தவிர மைனாரிட்டி 1% 2% பார்க்கக்கூடாது. மெஜாரிட்டி கேது 3ஆம் இடத்துக்கு வந்ததுன்னா ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், குலதெய்வ அருள் கிடைக்கும். நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் கூட அவசியம் இல்லை. குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் வீட்டில் சோஃபா போட்டு உட்காந்துருக்கும். அப்பேற்பட்ட யோகமான காலம் மிதுன ராசிக்கு. குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறாரு. அந்த 9ஆம் இடத்தை ராகுவை பார்க்கறதுனால அப்பா கூட சண்டை வருது, இல்லை பையன் கூட சண்டை வருதுன்னா கூட அது பெருசாக பிரிவினை ஏற்படுத்தாது. அப்பாவும் பையனும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸில் 2 பேரும் அடிச்சுப்பாங்க. இது ஆஃபீஸில் பார்க்குறவன் என்ன பண்ணுவான், கீழே ஒர்க் பண்ணுறவன், சரி அப்பாவும் பையனும் டிஸ்டர்படாக இருக்காங்க, நம்ம பையனை வச்சு பேசுவோம் அப்படின்னா இங்கே பையன்கிட்ட பேசுவான். வீட்டுக்கு போனோன்னா அப்பா அவன் ஒழுங்கு இல்லை, மாற்றி ரெண்டால. ஸோ இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க அப்பா பையன் மகன் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் எந்த விதமான அட்வான்டேஜும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. சரி பையன்கிட்ட ஏதாவது பேசி நமக்கு சாதகமாக பண்ணலான்னா போய் முதல்ல பற்றி வைக்கிறது அப்பாட்டு தான். அதனால் யாரை நம்பியும் பேசக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ அடிக்கடி ஃபாரின் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறாரு. சுக்கிரனுடைய வீடு, அதாவது சனியுடைய டீச்சரோட வீடு. அதனால் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் இருக்குது. ஸோ உங்களுடைய வளர்ச்சிக்கு இதை பயன்படுத்திக்கணும். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்களுக்கு சொன்னீங்க. ஆனால் 25 வயசுக்கு மேலேயும் திருமணம் ஆகாதவங்க இருப்பாங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இந்த 90களில் பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன? இல்லை, இது வந்து ஒரு தப்பான கான்செப்ட். 90s கிட்ஸுங்கிறது எங்களுக்கு திருமணமே ஆகலை, குறிப்பாக அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். 90s கிட்ஸுக்கு மட்டும் திருமணம் இல்லாமல் இல்லை, 70s கிட்ஸ்லேயும் இருக்காங்க, 60s கிட்ஸ்லேயும் திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க. என்ன காரணம்னா கிரக நிலவரம் வந்து 1960லேருந்து 2000 வரைக்கும் சாதகமாக இல்லை. இது வந்து எவ்ரி 120 இயர்ஸ் இந்த மாதிரி அமைப்பு வரும். அப்படி வரும்போது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து நிம்மதியை தராது. திருமணம் பண்ணினாலும் நிம்மதி இருக்காது, திருமணம் பண்ணாமல் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. இவங்க திருமணம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாதனமா இதை கட்டிட்டு வந்துட்டேனேம்பாங்க. திருமணம் ஆகாதவங்க எனக்கு கல்யாணமே ஆகலைன்ட்டு அடுத்தவனை புலம்பியே சாகடிப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம், அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 25 வயசுக்கு மேலே 55 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது லேட் மேரேஜ். இது ஜாதகத்திலையும், அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில், நம்ம நேயர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு சனி சம்பந்தப்பட்டால் லேட் மேரேஜ் நடக்கும். 50 வயசு, 48 வயசு, 59 வயசுக்கெல்லாம் நடந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து திருமணத்திற்கும் வயதிற்கும் சம்பந்தம் கிடையாது. லேட்டாகவும் பண்ணியிருக்காங்க, 18 வயசுலையும் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து அந்தந்த டைமில் நடக்கணும். 22 வயசு 25 வயசுக்குள்ளே திருமணம் நடந்தால் நல்லது. அதுக்காக அலையவும் முடியாது. வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். உங்களுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா, 7ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா தள்ளி போகும். அது இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க ரிஷபம் மாதிரி மிதுனத்துக்கும் 80% ஒரே மாதிரி பொருந்தி போகும். அப்போ அந்த மீதி இருக்க 20% எதிர்வினையாய் அமையுமா? எதிர்வினை கிடையாது. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம குரு வராரு. இந்த முதல் ஒரு வருஷம் 2025 மேலேருந்து 26 மே வரைக்கும் ஜென்ம குரு. பொதுவாக நீங்கள் சனி பகவானை நம்பிடலாம். சனி பகவான் வந்து க்ஷத்திரியன், நேருக்கு நேரம் சண்டை போடுவான். இந்த குரு பகவான் வந்து படித்தவன் வந்து என்றைக்குமே நேருக்கு நேரம் சண்டை போட மாட்டான். நீங்கள் எந்த படித்தவன்ட்டையும், அது எந்த ஜாதி மதம் இல்லை, நல்லா படித்தவனை போய் பாருங்கள். நீங்கள் அவன்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக அவன் வந்து அட்டாக் பண்ணுவான். அது மாதிரி குரு பகவான். ஸோ குரு ஜென்ம குரு ஆரோக்கியத்தில் காராகிரக வாசம்னு சொல்லுவாங்க. உடனே காராகிரக வாசம்னா ஜெயில் வாசம்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. 4 செவுத்தில் அடக்க வைக்கிறது. 4 செவுத்தில் அடைக்க வைக்கிறதுனா ஒரு ரூம்குள்ளே தனிமையில், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தனிமையாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸ்னால தனிமையாக இருக்கலாம், இல்லை வேலை விஷயமா நீங்கள் ஃபாரின் போயிருக்கீங்க, இல்லை வெளியூருக்கு போயிருக்கீங்க, அங்கே போயிட்டு ரூம்குள்ளே இருக்கிறது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர். ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு 1.5 வருஷம்
மிதுன ராசிக்கு ஃபாரின் போகிறதுக்கு உண்டான எல்லா யோகமும் இருக்கு. அதாவது உங்களுடைய உறவுகளிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவீர்கள். ஸோ அப்படிதான் பார்க்கணுமே தவிர உடனே எனக்கு வியாதி வந்துடும், நான் படுத்துருவேன், ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு அதனால வியாதி வந்துடும், அப்படி கிடையாது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், உடல் சுகம் குறைவாக இருக்கும், கஷ்டப்படணும். இந்த வயசுல 40-50 வயசுக்குள்ள கஷ்டப்படலைன்னா நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்ம 50-60 வயசுல ரிட்டையர் ஆகும். எனக்கு தெரிந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, பிரேசில்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க 67 வயசுல தான் வந்து சார் எனக்கு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன், எனக்கு மறுபடியும் சப்போர்ட் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. நம்ம இங்கே தான் வந்து 60 வயசுல நான் ரிட்டையர் ஆகிடுவேனான்னு சார் கேட்குறாங்க. ஸோ இந்த மென்டாலிட்டி மாறணும். ஸோ இப்போ மிதுன ராசிக்கு மாற்றங்கள் வருது. பதவி மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம், இதெல்லாமே வரக்கூடிய அடுத்த 1.5 வருஷத்தில் நடக்கும். இந்த ராகு கேது பயிற்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன பாக்கிய ராகு குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. குரு பார்வை விட்டு விலகும் பொழுது கொஞ்சம் சங்கடங்கள் வரும். அந்த ஒரு 20%. அந்த சங்கடங்களை போக்குறதுக்கு நமக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா மிதுன? தாராளமா. அம்பிகை வழிபாடு, அம்பாள் வழிபாடு, துர்கை வழிபாடு. நான் ஏற்கனவே ரிஷபராசிக்கு சொல்லும் போது சொன்னேன், துர்கா சப்தஸ்லோகி. நம்ம வந்து உங்கள் சேனலுக்கு நான் இப்போயே சொல்கிறேன், இந்த துர்கா சப்தஸ்லோகியை பற்றி ஒரு எபிசோட் தனியாக பண்ணுறோம். என்னோட சேனல்லையும் பண்ண போகிறேன், உங்கள் சேனலுக்கும் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த துர்கா சப்தஸ்லோகியோட பவர் அப்படி. ஏன்னா நான் அதை அனுபவபூர்வமாக வளர்ந்துருக்கேன். நானும் உங்களை மாதிரி இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த சமயத்தில் என் மனசுக்கு ஆறுதல் கொடுத்து என்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை வெளியில் கொண்டு வந்ததே இந்த துர்கா சப்தஸ்லோகி தான். அண்ட் இன்ஃபேக்ட் இன்னொன்று சொல்லணும், இந்த துர்கா சப்தஸ்லோகியை ஒரு சகோதரி, கிறிஸ்தவ சகோதரி கோயம்புத்தூரில் இருக்காங்க. நிறைய தடவை இதை நான் சொல்லியிருக்கேன் நிறைய சேனலில். அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவங்க பக்கத்தில், அவங்க கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் உட்காந்துட்டு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3 to 4:30 அவங்க அழுது சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி அவங்க கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதை நான் இப்போ சொல்ல, லாஸ்ட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 2021 நடந்தது. சாரி, அவங்க வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்டியன், அவங்க வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்க, மந்திரங்கள்லாம் நான்வெஜ் சாப்பிட்டா ஒழுங்காக ஸ்பஷ்டம் வராது, நாக்கு திரும்பாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மா, அந்த சகோதரி டெய்லி நைட்டு ஒரு 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க கோயம்புத்தூர்லேருந்து. ஒரு 1 hour அவங்களுக்கு இதை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுத்து அவங்க சொல்லி எனக்கே அவங்களுடைய அனுபவம் ஒரு பாடம். அதனால் இப்போ யார் கேட்டாலும் நான் உட்காந்து சொல்கிறது, முதல் பரிகாரமாக சொல்கிறது, இதை சொல்லு, இந்த துர்கா சப்தஸ்லோகி உங்களுக்கு என்ன வேணுமோ கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் மனசார சொல்லணும். ஓகே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த வருஷத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக. இப்போ நம்ம அடுத்த ராசிக்குள்ள போயிடலாம்.